வணக்கம் நண்பர்களே. தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துல மிதுன ராசி அன்புகள் முதல் 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உடையவங்களுக்கு புதன் பகவான ராசிநாதனை கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். குரு பகவானால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு திடமான சிந்தனையோடு நீங்கள் செயல்பட போறீங்க. உங்கள் குறிக்கோளை அடையக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு, நல்ல பேர் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கிறது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணநலன்களை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. இரட்டையர்களோட ராசி சின்னத்தில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கிறது இவங்களால கிடைக்கும். பெரும்பாலுமே நீங்க எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தோட்டத்துல இருப்பீங்க. அழகான மீன் மாதிரியான கண் அமைச்சிருக்கோம். கண்ணாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு சமன் செஞ்சு சீர்தூக்கக்கூடிய ஒரு துலாக்கோள் மாதிரி தான் துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காருங்க. நெருங்கி பழகின நண்பராக இருந்தால் கூட உதவின்னு போய் யாருக்கிட்டையும் கேட்டு நிற்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்வீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். பாராட்டு பல வகையில் கிடைச்சாலுமே உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் உங்களை அறியாமல் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கோபமான வார்த்தையை வெளிப்பட்டுருவீங்க. இது உங்களுக்கு ஒரு வகையில் பலவீனம் தான். அதே மாதிரி பதவி, சலுகை, இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் தடையாக இருந்தாலுமே உங்களுக்கு நிச்சயமே கிடைக்குன்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் மேலே, குடும்ப உறுப்பினர்கள் மேலே, வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க. அதுவும் இளைய சகோதர சகோதரிகள்னா ஒரு அதிகப்படியான அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலுமே மூத்த சகோதர சகோதரிகள் அவங்க சாதாரணமாக எடுக்கக்கூடிய முடிவு கூட உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும். இதனால என்னவோ மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதர சகோதரி மேலே பாசங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். சோம்பலாக இருக்கிறது, இவங்க சோம்பி திரியிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இவங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. ஒரு பம்பரம் மாதிரி இவங்க செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெரும்பாலுமே மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கற்பனை திறங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியானதாக இருந்தாலுமே சில நேரம் அதிகப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தியே எந்த ஒரு நல்ல சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தை கூட நீங்கள் பல குழப்பங்களை ஏற்படுத்திக்குவீங்க. இது கடினமாக முடிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்புணர்ந்து கொஞ்சம் குழம்பக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டாவே உங்களுடைய இருக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது ஒரு அட்டகாசமாக வெளிப்படும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. எதுலையுமே ஒரு எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாளி மாதிரி இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக எல்லா விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். வாக்கு வன்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே அதில் முழு கவனம் எடுத்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயனுங்கிறது ஒரு நல்லபடியாக அமையும். பெரும்பாலுமே நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு போயிடுவீங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தாலுமே மூன்றாம் மனிதர்களுக்கு தெரியாத மாதிரி, ஒரு வெளியில் தெரியாத மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. தன்னோட துணை மேலே ஒரு அதிகப்படியான பாசங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதனாலேயும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமைன்னு சொல்லலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனம் போல நடக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்வில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால உங்கள் வாழ்வு தித்திக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை மிதுன ராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னா, கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே இப்போ உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதால ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் எடுத்து தான் செயல்படணும். குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பேச்சுவார்த்தை மூலமாகவே சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்காது. இதனால் மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை. உங்களுக்குமே உங்கள் துணைக்குமே இந்த காலத்தில் தேவைப்படக்கூடிய விஷயம் இதுதான். இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பண பற்றாக்குறைங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் இருக்கலாம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு அத்தியாவசியமான செலவாக இருந்தால் மட்டும் நீங்கள் செலவு செய்ய பாருங்கள். அதிகப்படியான வீண் செலவை தவிர்க்கிறது நல்லது.
கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரயக்கத்தில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 8, 9 இடத்தை பார்க்குறாரு. இதனால அஷ்டமாதிபதி சனி வக்கரம் பெறுறது உங்களுக்கு நன்மைனாலுமே பாகிஸ்தானபதி சனியும் கூட இருக்கிறதால நன்மையும் தீமையும் கலந்தே தான் இருக்கும். ஒரு பக்கம் நன்மையாக இருந்தால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தீமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க. பொருளை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உடைமை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன சிக்கல்கள் இந்த காலத்தில் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக கொஞ்சம் இந்த காலத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி அற்புதம்னு சொல்லலாம். தொடர்ந்து கூட பழகுறவங்களாக இருக்கட்டும், ஒரு கூட்டாளிகளாக இருக்கட்டும், சின்ன மனஸ்தாபங்கிறது இல்லாமல் இருக்காது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் பாருங்க. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலங்களில் சுகம் சந்தோஷங்கிறது கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி ரீதியாக ஆதரவும் கிடைக்கும். நிலமூலம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாமன் மைத்துனன் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு இல்லாமல் மாறும். எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் கூட இந்த காலத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி இந்த காலத்தில் ஒரு முக்கிய முயற்சி எல்லாமே எடுக்க போகிறீங்க. இது வரைக்குமே ஒரு அண்ணன் தம்பி உறவுங்கிறது ஒரு கருத்து வேறுபாடோடய இருந்திருக்கும். சாதாரணமாக நீங்கள் பேசினா கூட அது உங்கள் மேலே ஒரு வீணான படியாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு, அது எல்லாமே மாறப்போகுது. இனி ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத சூழ்நிலை, பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களோட ஒரு சுமூகமாக மாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலம் அமையலாம். உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு. தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பூத சுக்கர யோகம் இப்போ உருவாகி இருக்கிறதால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வாசல் வரைக்குமே வரக்கூடிய வரன் எல்லாமே திரும்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி நல்ல வரனா உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசு அடைஞ்ச குழந்தைங்களா இருந்தால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் தள்ளி போன விஷயம் எல்லாமே இப்போ கைகூடி வரும்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதிய வாகனம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தொலைதூர பயணம் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். வியாபார ரீதியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க கூட இது வரைக்கும் ஒரு போராட்டமான சூழ்நிலையை சந்தித்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் பகை வளர வாய்ப்பு இருக்குது. அதாவது உறவினர் வகையில் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எது பேசுகிறதா இருந்தாலுமே யோசித்து பேசுங்க. மற்றவங்களுடைய தூண்டுதலுக்கு நீங்கள் இந்த காலத்தில் செவிசாய்க்காமல் இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதற்குண்டான வரவுங்கிறது ஏற்படும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிருகஷீரிடம் 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இப்போ நீங்கள் எதிர்நோக்க போகிறீங்க. புரட்டாசி மாதத்தில் முதல் 2 வாரங்கள் இது வரைக்குமே நீங்கள் போராடி தான் எந்த ஒரு விஷயத்திலும் பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் எந்த ஒரு செயலை தொட்டாலுமே இந்த காலம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலான கவனம் மட்டும்தான் எடுத்துக்கணும். குரு பகவானால் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்ககிட்டே வந்து சரணடையக்கூடிய வாய்ப்பு. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே சாதகமாக மாறுன்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு. பொன்பொருள் சேர்க்கை. தொடர்ந்து நீங்கள் மேலை நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். வேங்கட கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு செயலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவசரப்பட்டு எந்த வேலையும் எடுத்தும் கவுத்தம் செய்யாதீங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செய்ய பாருங்கள். ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திரிக்கிறதால தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். ஒரு சில நேரம் வேலைங்கிறது ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலுமே அதற்குண்டான வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வை தொடர்ந்து ஒரு சங்கடம் இல்லாமல் செயல்பட முடியும். சாதுரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இதனாலேயே நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வைகுண்ட நாதனை அந்த பெருமாள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு நியதியை இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஞானம், கல்வி, அறிவு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல அரிய சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. வீடே கட்டிட்டு இருந்தால் கூட அது பாதையில் நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இனி உங்களுக்கு உங்கள் கனவு வீடு நனவாக போகுது. பல நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த விரோதம், போட்டி, மனக்கசப்பு எல்லாமே மறையக்கூடிய நேரம்.
வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறின்னு சொல்லலாம். மறைஞ்சிருந்த எதிரி கூட இனி உங்களை விட்டு விலகி போவாங்க. சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க போகுது. நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடி உங்கள் புத்தி சாதுரியத்தால் செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம். உங்கள் திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது இந்த காலத்தில் நிச்சயம். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சந்திரிக்கிறதால கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. இயல்பாகவே கோபங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தான் வெளிப்படும். கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எந்த வகையாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான். தொடர்ந்து நீங்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நிறைவேறும். குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையிலும் நன்மைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் மிதுன ராசி அன்புகள் இந்த புரட்டாதி மாத காலகட்டங்களில் 2 வாரங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.